ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டல வருகிறோம். இந்த புதிய மாதம் 1ஆம் நாளுக்குரிய ஆண்டவரே, இந்த காலை வேளை ஆண்டவரே உம்முடைய திருமுக சன்னிதானத்தில் உம்மிடத்திலிருந்து இந்த நாளுக்குரிய வார்த்தையும் இந்த மாதத்துக்குரிய வார்த்தையும் ஆண்டவரே கடைசி பரிந்தமும் எங்களை கைவிடாமல் நடத்துகிற உம்முடைய வார்த்தையாகிய சத்திய வசனத்தை எங்களுக்கு இந்த நாளிலே எங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற எங்கள் யெகோவா தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய குமாரன் மூலமாய் ஆவியானவராலே எங்களுக்கு தந்தருளும்படியாய் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பாதமணிந்து ஆண்டவரே உம்மிடத்திலே கேட்கிறோம். ஆவியானவரே, தகப்பனாகிய ஆவியானவரே, சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை சத்தியமாய் வழி நடத்துகிற சத்தியம் தவறாத தகப்பனே, நீரே எங்களை வழி நடத்துவீராக. இந்த நாளுக்குரிய ஆகாரத்தை எங்களுக்கு வேதத்திலிருந்து எங்களுக்கு ஆண்டவரை எடுத்து எங்களுக்கு போஷிக்க கிருபை செய்வீராக. வாரும் ஆவியானவரே, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, மண்ணோட்டை மறைத்து கொள்ளுங்க. மாம்சமும் இரத்தமும் நீர் கூடாத போலும் வேதத்துக்கு புறமான இல்லாதவைகள் ஒன்று கூட என்னிலே காணக்கூடாதபடி, ஒருபோதும் காணக்கூடாதபடி ஆட்டுக்குட்டியானுடைய தகப்பனுடைய நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் அபிஷேகத்தின் அக்கினினாலும் வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. உம்முடைய நாமம் இரத்தமும் வார்த்தையும் வசனமும் உம்முடைய சித்தமும் ஆண்டவரே தீர்மானம் என்னையும் உம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டு கொள்வதாக உமது கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நம்மை புதிய மாதத்திற்குள்ளே 5ஆம் மாதம் நம்மை நுழையும்படி கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நாட்கள் கடந்தாலும் மாதங்கள் கடந்தாலும் வருடங்கள் உருண்டோடினாலும் கர்த்தராகிய தேவன் அவைகளோடு கூட சேர்ந்து கடந்து போகிறவரும் கழிந்து போகிறவரும் அல்ல, இருக்கிறவராகவே இருக்கிறவராய் இருக்கிறார். அதனாலே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவராலே இருக்கிறோம். அவருடையவர்களாலே நாம் இல்லை, அவராலே இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? யாராலே இருக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே. இருக்கிறவராகவே இருக்கிற சர்வ சிருஷ்டிகராகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தராலே நாம் இருக்கிறோம். அவருடையவர்களாலே நாம் இல்லை, அவராலே இருக்கிறோம். அதுதான் ஆண்டவருடைய சுத்த கிருபை. நம்மை யுதகாரம் வழி நடத்தி வந்த தேவன் எப்பவும் அவர் இருப்பதை போல இருப்பதில்லை. நம்முடைய மன விருப்பங்களின்படி நடக்காவிட்டாலும் அவருடைய மனதின் தீர்மானத்தின்படி விருப்பத்தின்படி அவர் நமது வாழ்விலே நிச்சயமாக நிறைவேற்றுவார். இந்த நாளாக இருக்கட்டும் அல்லது இந்த மாதத்தில் எந்த நாளாக இருக்கட்டும், அவர் குறித்திருக்கிற எந்த வேலையாக இருக்கட்டும், நம் மனதின் விருப்பத்தின்படி இதுகாரம் நடக்காவிட்டாலும் அவர் மனதிலே அவர் தீர்மானித்து வைத்திருக்கிற அவருடைய நல்ல விருப்பங்களை நம் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார். நம்மளுடைய எல்லா குறைவுகள், இல்லாமை, இயலாமை, வறுமை, பஞ்சம், நம்முடைய தவிப்பு, சஞ்சலம், வருத்தம், துக்கம், பாரம், இல்லாமை, இயலாமை, முடியாமை எல்லாவற்றையும் அவர் நம்மிடத்தில் அதை காண்கிற தேவன் அதை நம்மிடத்திலிருந்து வேரோடு எடுத்து போட அவர் வல்லவராய் இருக்கிறார். வல்லவராகவும் இருக்கிறார், நல்லவராகவும் இருக்கிறார். நம்முடைய இவைகளை எல்லாம் காண்கிற மனுஷர் நமக்கு செய்யணும்னு நினைத்தாலும் கூட அவர்களால் செய்யக்கூடாமற் போகிறது. ஒருவேளை அதை கண்டும் காணாமல் போகிறவர்களாகவும் இருப்பார்கள். அதை குறித்த ஒரு கரிசனை, அக்கறை எதுவும் இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் கர்த்தர் மனுஷனைப் போல இராதபடி, நம்மை பின்பற்றுகிறவர்களைப் போல இராதபடி, நாம் பின்பற்றுகிற கர்த்தர், ஆடுகளின் பிரதான மேய்ப்பனாகிய கர்த்தர் நம்மை தேவைகளை அதிசயமாய் அற்புதமாய் தேவன் சந்திக்கும்படி செய்து, சந்திக்கிற விதங்கள் நமக்கு ஏற்புடையதாக இல்லை என்றாலும், அது கசப்பாக இருந்தாலும், இக்கால சூழ்நிலைகளிலே அவைகளிலே கடந்து போக ஒரு ஒத்தாசையாய் நமக்கு என்ன செய்கிறார்? தேவன்
செய்து நம்மை கடந்து இந்த புதிய மாதத்தில் நம்மை வரும்படி செய்திருக்கிறார். இதில் அநேக பாடங்களை நாம் கடந்து வருகிற காலங்களிலே நாம் கற்றுக்கொள்கிறோம், கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். ஒருபோதும் எந்த மனுஷனையும் நம் நிழலையும் உள்பட நம்பக்கூடாது என்று நம்பக்கூடாது, நம்பிக்கை வைக்கவும் கூடாது, அதை பின்பற்றி போகவும் கூடாது. கர்த்தர் ஒருவரையே நாம் பின்பற்றி அவர் சொல்லுகிற வார்த்தையின்படியே நாம் செய்து, அவர் சொல்லுகிறபடியே செய்து அவருடைய வேலைக்காக நாம் காத்திருக்கணும். பிற மனுஷர்களை நாம் எதிர்பார்த்து, பிறர் மனுஷர்களை நாம் சார்ந்து, சில மனுஷர்களை நாம் எதிர்பார்த்து நாம் சார்ந்திருப்பது நம்மை அழிவுக்கு கொண்டு போகிறது. ஆனால் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு நம்மை அழிவிலிருந்து நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிறது. நித்திய மீட்புக்கும் விடுதலைக்கும் ஜெயத்திற்கும் நம்மை கொண்டு போகிறது. அவர் நம் வாழ்க்கையில் நமக்கு சொன்ன நல்ல வார்த்தைகள், நல்ல வசனங்கள், வாக்குத்தத்தங்கள், அவர் சொன்னதாக இருக்கிறவைகள், அவர் சொன்னதாக சொன்னவர்களுடைய வார்த்தைகள் நிறைவேறாது. அவர் மெய்யாகவே அவருடைய பிள்ளைகளுக்கு சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாக நிறைவேறும். அவர் நாமத்தை கொண்டு தவறுதலாக மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகள் நம் வாழ்க்கையில் நிறைவேறாது. ஆனால் அவர் நமக்கு சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாக நிறைவேறும். அவர் சொன்னதாக இருக்கிற வார்த்தைகள், அவர் நமக்கு திருவுளம் பற்றின வார்த்தைகள் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும். எந்த தீய சக்திகளாலும், எந்த அந்நிய சக்திகளாலும், எந்த மனுஷனாலும், எந்த பிசாசாலும் அதை அழிக்கவே முடியாது. அவர் நாமத்தை கொண்டு ஒருவேளை பொய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தால், பொய் நடத்துதல் இருக்குமானால் நிச்சயமாக அது நிறைவேறாது. ஆனால் தேவன் மெய்யாகவே நடத்துதல் இருக்குமானால், வழி நடத்துதல் இருக்குமானால் நிச்சயமாக வழி தடம் புரண்டு போகாதபடி வழியாகிய அவராலே, சத்தியம் ஜீவனுமாகிய அவராலே நாம் நிச்சயமாக கர்த்தருடைய கரத்தினாலே மீட்கப்பட்டு விடுதலையாக்கப்படுவோம். ஆமென். நம்மை விடுவிக்கிறவர் இன்னார் அன்னார் என்று எவரும் கிடையாது, ஒரு மனுஷனும் ஒரு மனுஷியும் கிடையாது. நம்மை விடுவிக்கிறவர் கர்த்தர் ஒருவரே. ஆமென். நம்மளுடைய எல்லா கஷ்டங்களையும், வேதனைகளை, பாடுகளை 100க்கு 100 உணர்ந்தவர், அதை இந்த உலகத்தில் அது எப்படி என்று அதை பார்த்தவர், அதன் ஊடாய் கடந்து சென்றவர், அவர் ஒருவர் தான் நம்மளுடைய வலி வேதனைகளையும் அவமானங்களையும் அவர் அதை நினைத்து இவைகளுக்காக சிலுவையிலே தகுதியற்ற நமக்காக சிலுவையில் சிந்தின மாசற்ற இரத்தம் நமக்காக பிதாவினிடத்திலே பேசி நம்மை மன்னித்து நமக்கு இரக்கமும் கிருபையும் தயவையும் பாராட்டி நமக்கு ஒத்தாசை செய்து நம்மை ஆழங்களிலிருந்து, பாதாள குழியிலிருந்து, பிரேத குழிகளிலிருந்து நம்மை தூக்கி கொண்டு வந்து கண்மலையாகி அவரிலே நிலை நிறுத்துகிறது. நாம் எவைகளையெல்லாம் நம் பயந்தோமோ அந்த பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தருடைய நாமமும் இரத்தமும் அழித்து கர்த்தர் ஒருவரே பூமியில இதை தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்தார் என்று நாமும் அதை ஒத்துக்கொண்டு, கர்த்தர் தான் அதை நம்முடையவர்கள் ஒத்துக்கொண்டு என்பது வேண்டவே வேண்டாம். நாம் ஒற்றுக்கொண்டு கர்த்தர் நமக்கு அதை செய்தார் என்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு கொடான கோடி 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 ஸ்தோத்திரம். நான் உனக்கு செய்வேன் என்று சொன்ன தேவன், நான் உனக்கு செய்வேன் என்று சொன்ன தேவன் அந்த வார்த்தையில் இன்றைக்கும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14-13. யோவான் 14ஆம் அதிகாரம் 14-13. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். ஆமாம், எதை செய்தாலும் அவருடைய குமாரனாகிய நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம்தான் செய்வார்.
அவர் அவர் நாமத்தின் மூலம்தான் செய்வார். அவர் நாமத்தின் மூலம்தான் அவர் மகிமைப்படுவார் பிதாவாகிய தேவன். அதை செய்வேன் அதை செய்வேன் அதை செய்வேன் என்று சொன்னார் 13. 14 சொல்றார் அதை நான் செய்வேன் என்று சொல்கிறார். நான் அதை செய்வேன் என்று சொல்லி. யாக்கோபு 1 அதிகாரம் 5 வசனம். ஒன்றாம் அதிகாரம் 5 வசனம். பேஜ் 312. யாக்கோபு 1 அதிகாரம் 5 வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது உங்களில்னா பலர், உங்களில்னா ஒன்றுக்கு மேற்பட்டவரை குறிக்குது. உங்களில் ஒருவன் ஞானத்தில், இந்த இடத்துல ஞானத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கு, சத்தியமான வார்த்தை. ஆனால் அதற்கு பதிலாக மற்றவற்றை நாம் வைத்துக்கொள்வோம். ஞானம் ஒருத்தருக்கு இருக்கலாம், ஒருத்தருக்கு புத்தி இருக்கலாம், ஒருத்தருக்கு பொருளாதார நிலைமை இருக்கலாம், இன்னும் எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். அதில் எது குறைவாக இருக்கிறதோ நம் மனதிலே அதை வைத்துக்கொள்வோம். எது குறைவாக இருக்கிறதோ அது குறைவுள்ளவளாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும், யாவருக்கும் அவரிடத்தில் வருகிறவர்கள், அவர் நாமத்தை நம்பி இருக்கிறவர்கள், அவரை சார்ந்திருக்கிறவர்கள், அவரை பற்றி இருக்கிறவர்கள், அவரை அனுதினமும், அவரை எல்லா சூழ்நிலையிலும் அவரை பின்பற்றுகிறவர்கள், அவரை சேவிக்கிறவர்கள், அவரை தொழுது கொள்கிறவர்கள், அவரை நித்தமும் விசுவாசிக்கிறவர்கள், அவரையே உற்று நோக்குகிறவர்கள், அவர் திருமுக ஒளியின் ஒளிக்காக காத்திருக்கிறவர்கள், நீதியின் சூரியனாகிய அவருக்காக காத்திருக்கிறவர்கள் அப்படி இருப்பார்களானால் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு நான் செய்வேன் என்று சொன்ன அவர் வார்த்தையின்படி அவர் கொடுப்பார். அது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று தான் வேதவசனம் நமக்கு வாக்கு கொடுக்கப்படும் என்று. 2 பேதுரு 2 பேதுரு 1 அதிகாரம் 1-4. நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்பாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லப்படுகிறது 3ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் 1 ஜீவனுக்கும் 2 தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய அவருடைய பரிசுத்த வல்லமையானது நமக்கு தந்திருக்குது என்று தந்தருணதும் அன்றி அப்படின்னா நமக்கு தந்திருக்கிறார். உனக்கு செய்வேன் என்று சொன்னவர், கொடுப்பேன் என்று சொன்னவர் செய்திருக்கிறார், நமக்கு தந்திருக்கிறார். தந்தவர் சொல்லுகிறார், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு
தப்பி, திவ்யன மறுபடியும் பரிசுத்த ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களாய், அவருடைய பரிசுத்த ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவராய், பரிசுத்தத்துக்கு பார்ட்னர், பங்குள்ளவர்களாக பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னது அவருடைய பரிசுத்த திவ்ய ஸ்வாபத்திலே பங்குள்ளவர்களாய் இருந்தால்தான் இந்த ஸ்லாக்கியம் கிடைக்கும். இல்லை என்றால் அந்த ஸ்லாக்கியம் கிடைக்காது. தானாக தன்னிச்சையாக தேவனுடைய நாமத்தை தவிர்த்து, அவர் இரத்தத்தை தவிர்த்து, அவர் வார்த்தையை தவிர்த்து, அவர் வசனத்தை தவிர்த்து, அவருடைய அழைப்பை தவிர்த்து, அவருடைய தெரிந்து கொள்ளுதலை தவிர்த்து, அவர் நமக்கு முன் குறித்திருக்கிறதை தவிர்த்து, அவர் நம் வாழ்வின் வைத்திருக்கிற வழிநடத்தலை தவிர்த்து, அவருடைய பரிசுத்த நாம மகிமையின் தீர்மானத்தை தவிர்த்து, இதெல்லாம் தவிர்த்து என்னுடையது என்று சேர்த்து என் வழியிலே தேவன் நடக்கணும், என் வழியின் சித்தத்துக்கு தேவன் ஒப்புதல் அளிக்கணும், என் வழியின் சித்தத்துக்கு தேவன் இசைந்து வரணும், என் வழியின் சித்தத்தின் விருப்பத்தை எல்லாம் தேவன் நிறைவேற்றி தரணும் என்று நினைத்து நாம் நாட்களையும் காலங்களையும் நடத்தி செல்வோமானால் நிச்சயமாக அது நிறைவேறாது. அவருடைய வழியின் சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்து நடக்கிறது மட்டும்தான் நிறைவேறும். அதிலே தான் அவர் நம்முடையவைகளுக்கென்று ஏற்படுத்தியிருக்கிறவைகளை எல்லாம் அவருடைய வழியிலே தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் சுயமாக சிந்திக்கிற நம்முடைய வழிகளிலே அவர் அதை நிறைவேற்றி தரமாட்டார். நாம் தீட்டும் திட்டங்களும் நாம் எடுக்கும் தீர்மானங்களிலே தேவன் அதை நிறைவேற்றி தரமாட்டார். ஆமென். நாம் விரும்புகிற மனிதர்கள், நாம் எதிர்பார்க்கிற மனிதர்கள் நிச்சயமாக நமக்கு உதவி செய்ய போவதே கிடையாது, நமக்கு ஒத்தாசை செய்ய போவதே கிடையாது. அவர்களுடைய நல்ல உள்ளங்களும் விருப்பங்களும் நம் வாழ்க்கையில் பலனளிப்பது கிடையாது. கர்த்தர் நம்மை குறித்திருக்கிற நல்ல விருப்பங்களும் நல்ல நோக்கங்களும் தான் நம் வாழ்க்கையில் கர்த்தராலே நிறைவேறும். கர்த்தருடைய பரிசுத்தருடைய கரத்தினாலே நிச்சயமாக நிறைவேறும். வேற எந்த மனுஷனுடைய கரத்திலிருந்து நிறைவேறாது. அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு அவருடைய கரமே அதை செய்வேன் என்று சொன்னதை செய்யும். ஆமென். நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்தோமானால் இன்றைக்கு நாம் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. இதில் எந்த மனுஷனுடைய ஒத்தாசை இதில் இருக்குதான்னு பாருங்க, கிடையவே கிடையாது. இருக்கா? கர்த்தருடைய கரம்தான் நம்ம இந்த நாளிலே, இந்த 1ஆம் தேதி இந்த காலை ஆராதனையிலே நாம் யாவரும் பங்கு பெறும்படி, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் அவருடைய சன்னிதானத்திலே காணப்படும்படி, நாம் காணப்படக்கூடாதபடி இருக்கிற காரியங்கள் நிறைய வருகிறது. ஆனாலும் கூட அதுக்கு இசைந்து ஒத்துழைத்து அதன் பின்னாக நாம் போகாதபடி எத்தனை மன வேதனைகளும் மன விசாரங்களும் பாரங்களும் கஷ்டங்களும் துக்கங்களும் கசப்புகளும் எல்லாம் இருந்தாலும் ஒன்றுமே நடக்கலை என்கிற நிலையிலே இருந்து தான் இந்த 1ஆம் தேதி நுழைஞ்சிருக்கிறோம். ஆனாலும் அது இல்லாமல் போவது அல்ல, அது கிடைக்காமல் போவதும் இல்லை, அவராலே கிடைக்கும். ஆனால் நாம் எதிர்பார்க்கிற எந்த மனுஷனிடத்திலிருந்தும் கிடைக்காது. எந்த மனுஷனிடத்திலிருந்து அது இல்லவும் இல்லை, அது கிடைக்கவும் கிடைக்காது. அவர் கரத்திலிருந்து கிடைக்கும், அவர் கரத்திலிருந்து வாய்க்கும், அவர் கரத்திலிருந்து நம் பிரச்சனைகள் தீரும், அவர் கரத்திலிருந்து நம் தேவைகள் எல்லாம் சம்பூர்ணமாய் சந்திக்கப்படும். அது எப்படி சந்திப்பார், எந்த விதமாய் சந்திப்பார் என்பதை சந்திக்கிறவர் கரத்தில் இருக்குது. நம்முடைய எண்ணத்திலும் திட்டத்திலே அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் இருக்கிறது. இன்றைய தினத்தை குறித்தும் இன்றைய தினத்தின் ஒவ்வொரு நொடி பொழுதை குறித்தும் நமது மேலே அதிக கரிசனையும் அக்கறை கொண்டவர் அவர் ஒருத்தர் தான். நாம் இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுறோம். அவர் செய்த மாதிரியே தெரியல. இருக்கீங்களா? 1ஆம் தேதி அதுவுமா நம்ம டூருக்கு போயாச்சு. அப்போ இருக்கிறோமா? நாம் இருக்கிறோம் என்றால், நாம் அவரோடு கூட இருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு நாளிலே அவர் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னதை
உனக்கு நிறைவேற்றுவேன் என்று சொன்னதை நிறைவேற்றுவார். அதுபரிந்தும் உயிரோட வச்சிருப்பார். உயிரோட வச்சிருப்பார். உயிரோட வச்சிருக்கிறது மட்டும் இல்லை, நம்ம உயிரோட இருப்பதற்கு வேண்டியவைகளை எல்லாம் நமக்கு கட்டாயம் சப்போர்ட் பண்ணுவார். ஆனால் நாம் நினைக்கிறபடி சப்போர்ட்டுகள் இல்லாவிட்டாலும் அல்லது நினைக்கிற வழியில் அந்த சப்போர்ட்டுகள் இல்லாவிட்டாலும் கூட கர்த்தராகிய தேவன் நமக்கு துணை நின்று அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். அவர் சித்தத்தை அவர் செய்ய தொடங்கும் போது, செய்ய தொடங்கி நடத்தும் போது எந்த மனுஷனையும் சார்ந்திரவே கூடாதபடி நடத்துவார். எந்த மனுஷன் மேலும் பற்றுதலாக இராதபடி நடத்துவார். எந்த மனுஷன் மேலே நெருங்கி செல்லாதபடி நடத்தி செல்லுவார். எந்த மனுஷன் மேலும் தங்கள் அடையாதபடி நடத்தி செல்லுவார். அவரை மட்டுமே நினச்சி நடத்த வைப்பார். அந்த உன்னதமான தேவனுடைய வியாபகத்தின் நடத்துதலில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் செய்வேன் என்று சொன்னதை நிச்சயமாய் செய்வார். நிச்சயமாக செய்வார். எசேக்கியேலின் புஸ்தகம், எசேக்கியேலின் புஸ்தகம், எசேக்கியேல் 34 அதிகாரம் 27 30. வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை. பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை. தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன். அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதும் இல்லை. இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை. தங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் தங்களோடே இருக்கிறதையும் இஸ்ரவேல் வம்சத்தாராகிய தாங்கள் என் ஜனமாய் இருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். இங்கே 27ஆம் வசனத்தில் இப்படி வாசித்து பார்த்தா அதன் நடுப்பகுதி, நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து, நான் அவர்கள் நுகத்தின் எழும்ப முடியாத நிலைமை, எதையும் செய்ய முடியாத நிலைமை, எதுவும் நமக்கு வாய்க்காமல் இருக்கிற நிலைமை, எதுவும் நமக்கு கிட்டாமல் இருக்கிற நிலைமை, எதுவும் நமக்கு பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற நிலைமைகள், எதிலையும் நம் ஜெயத்தை பெறாமல் இருக்கிற நிலைமைகள், நாம் விடுதலை ஆகக்கூடாதபடி இருக்கிற நிலைமைகள், நாம் மீட்கப்படக்கூடாதபடி இருக்கிற நிலைமைகள், நமக்கு வரவேண்டிய சுகம் கிடைக்காத நிலைமைகள், நமக்கு வரவேண்டிய விடுதலை கிடைக்காத நிலைமைகள், நமக்கு வரவேண்டிய நன்மைகள் கிடைக்காத நிலைமைகள், நமக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் கிடைக்காத நிலைமைகள், நமக்கு வரவேண்டிய ஜெயகீர்த்தி வராமல் இருக்கிற நிலைமைகள், இவைகள் எல்லாம் ஒரு கயிறை போல, நுகத்தின் கயிறை போல நம்மை கட்டியிருக்கிற இவைகளை கர்த்தருடைய கரம் அதை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது, அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போதுன்னா அதுக்கு ஒரு நேரம், விடுவிக்கப்படும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லிட்டு 27ஆம் வசனத்தின் முன்பகுதியை எப்படி வாசித்தா, வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும். இதுகாரம் கனி கொடாமல் இருந்தவைகள் எல்லாம் கனி கொடுக்கும். இதுவாரம் கிடைக்காத இரக்கமும் தயவும் தேவ ஒத்தாசையினுடைய எல்லா வகையிலும் எல்லா மனுஷர்களும், விருட்சங்கள் என்று சொன்னால் ஒருபுறம் மனுஷரையும் குறிக்கிறது, ஒருபுறம் மனுஷரை குறிக்கிறது, தேவன் தெரிந்து கொண்ட மனுஷர்களை குறிக்கிறது. தேவனுக்குள்ளே வளர்ந்து வந்திருக்கிற மரங்களாக அவர்களை வேதம் மரங்களாக ஒப்பிடுகிறது, விருட்சங்களாக ஒப்பிடுகிறது, கேதாரு மரங்களாக
ஒப்பிடுகிறது. தேவதாரும் விருட்சங்களும் தேவதாரும் மரங்களும் விருட்சங்களாக ஒப்பிடப்படுகிறது. விருட்சங்கள் என்று சொன்னாலே மனிதர்களை குறிப்பிடுகிறது. வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும். இதுகாரம் கரம் நீட்டாதது கரம் நீட்டும். இதுகாரம் ஒத்தாசை செய்யாதது ஒத்தாசை செய்யும். ஆமென். இது வரைக்கும் ஒத்துழைக்காதது ஒத்துழைக்கும். இது வரைக்கும் கீழ்ப்படியாதது கீழ்ப்படியும். இது வரைந்தும் அது தேவனுடைய வார்த்தையை கேட்டு பின்பற்றாதது பின்பற்றும் பின்பற்றும் பின்பற்றும். நமக்கு வரவேண்டிய நன்மைகளை கொடுக்கும்படியாய் வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும். பூமி தன் பலனை கொடுக்கும். பூமி தன் எல்லாமே பூமியிலிருந்து தான், தேவன் சிருஷ்டித்த பூமியிலிருந்து தான் நமக்கு என்னது கிடைக்குது. அதுபோல தேவன் பூமியிலே மனுஷனுக்கு நியமித்திருக்கிற நன்மையின் பலனை அது கொடுக்கும். அப்படி கொடுத்த பிறகு அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். ஏனென்றால் 27ஆம் அதிகாரத்தின் நடுப்பகுதியிலிருந்து முதல்ல வாசித்து இது 2வது வாசித்தா அப்போ அது இன்னும் நல்லா இருக்குன்றதுனால தான் அப்படி வாசித்துட்டு 28 இனி அவர்கள் புறஜாதிகளுக்குள் கொள்ளையாவதில்லை, பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதில்லை. இதுவும் மிருகங்கள் என்று சொன்னால் இது இன்னொரு வகையான மனுஷனை குறிக்கிறது. விருட்சங்கள் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனை குறித்த விருட்சங்கள். மிருகங்கள் என்று சொல்லும் பொழுது இதுவும் மனுஷன்தான். ஆனால் துன்மார்க்கனும் பொல்லாதவனும் துரோகியும் வஞ்சகனும் பலவந்தர்களுமாய் இருக்கிற ராட்சதர்களும் இரத்த பிரியர்களும் கொடூரர்களும் கொடூர விருப்பங்களை உடையவர்களும் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜீவனை வேட்டையாட விரும்புகிறவர்களும் பதிவிடை செய்கிறவர்களும் தேவ பிள்ளைகளுடைய நன்மைகளை கெடுக்கிறவர்களும் கெடுத்து போடுகிறவர்களும் தாறுமாறு பண்ணுகிறவர்களும் பரிசுத்த குலைச்சல்களை கொண்டு வருகிறவர்களும் இருக்கிறவர்கள், தேவ பிள்ளைகளுடைய அழிவை நாச மோசத்தை விரும்புகிறவர்கள், தேவ பிள்ளைகளுக்கு சாபங்களை விரும்புகிறவர்கள், தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெற்றி வரக்கூடாது என்று நினைக்கிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற நுகங்கள் முறிக்கப்படக்கூடாது என்று எண்ணுகிறவர்கள், அதுக்கு அனுதினமும் பிரயத்தனம் பண்ணுகிறவர்கள், தேவனுடைய கரத்தினாலே கட்டுகள் அறுக்கக்கூடாது என்று நித்தமும் விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள், ஜெபம் பண்ணுகிறவர்கள், மந்திரம் பண்ணுகிறவர்கள், மாந்திரம் செய்கிறவர்கள், செய்வனை செய்கிறவர்கள், சூழ்ச்சிக்காரர்கள், வஞ்சகக்காரர்கள், வேவுக்காரர்கள், இவர்கள் எல்லாம் இந்த துஷ்ட மிருகங்கள். இந்த துஷ்ட மிருகங்கள் அந்த மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதில்லை. அவர்களை என்றால் தேவனுடைய பிள்ளைகளை பட்சிப்பதில்லை. நான் உனக்கு செய்வேன் என்று எந்த பிள்ளையை பார்த்து கர்த்தர் சொன்னாரோ, எந்த பிள்ளை தேவன் சொன்ன அந்த வார்த்தையை, அந்த வாக்குத்தத்தை எடுத்து தன் இருதயத்தில் ஆழத்தில் தேவனுடைய நாமத்தினாலே தேவ வார்த்தையை சொல்லி காத்து கொண்டு வருகிறதோ அவர்களுக்கு அந்த மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதில்லை. தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல். அப்பனா இதுகாரம் தத்தளிக்க பண்ணி கொண்டிருந்த இந்த மிருக கூட்டங்கள், இந்த சர்பமும் சர்பத்தின் கூட்டங்கள் தத்தளிக்க பண்ணி கொண்டே இருந்தவைகள் இனி அப்படி இல்லாமல் என்று சொன்னால் தேவன் இந்த மிருகங்களின் கிரியைகளையும் மிருகங்களையும் தேவன் அழிப்பதினாலே, மறுபக்கம் பார்த்தா தேவன் இந்த மிருகங்களை அழிக்கிறார், இந்த மிருகங்களையும் அதன் கிரியைகளையும் அழிக்கிறார். அழித்து அவருடைய பிள்ளைகளை சுகமாக இருக்க பண்ணுவார், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். ஒன்று சரீரத்தின் கூட்டில் இருக்கலாம், தங்கள் வசிக்கிற எல்லைகளிலே இருக்கலாம், உன்னதமானவருடைய மறைவின் நிழல்ல இருக்கலாம், தங்குவார்கள். 29 நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழுப்ப பண்ணுவேன், அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதும் இல்லை. இதுகாரம் இந்த துஷ்ட மிருகங்களாலும் காட்டு மிருகங்களாலும் நாட்டு மிருகங்களாலும் அந்த சர்பங்களாலும் சர்பத்தின் மனுஷர்களாலும் இந்த கொடூரர்களாலும் கொடுமைக்காரிகளாலும் கொள்ளைக்காரிகளாலும் சூன்யக்காரிகளாலும் ஏசபேல்களாலும் அகித்தோப்பிலின் போன்றவர்களாலும் போன்ற அநேக துன்மார்க்கருடைய கிரியைகளினாலே வந்த பஞ்சம்,
அதனால் வந்த பஞ்சம். சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சுகம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, கிறிஸ்துவிலே ஒரு மனம் இல்லை, ஒற்றுமை இல்லை, பிரிவினை, பகை, என்னென்ன இருக்கோ அத்தனையும் கொண்டு வந்தது பஞ்சம். நம்ம உலக பிரகாரமாக ஜீவனத்துக்கு பிழைப்புக்குரிய காரியங்கள் ஒன்றும் சந்திக்கப்படாது இருக்கிறது கொடூர பஞ்சம். இந்த பஞ்சத்தால் அவர்கள் வாரிக்கொள்ளப்படுவது இல்லை. இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பது இல்லை. அப்போ இதுகாரம் ஏராளமான அவமானங்கள் தேவனுடைய வேலையும் சுத்தமும் வருவதற்கு முன்பதாக முந்திக் கொள்கிற சாத்தானும் சாத்தானின் கூட்டத்தார்கள் கட்டவிழ்கிற வார்த்தைகளிலே அவர்கள் என்னென்ன விதங்களில், ஒன்று ஃபோன் மூலமாக இருக்கலாம், இன்று என்னென்ன விதத்திலேயோ அவர்கள் செய்கிற அநியாயங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் சுமப்பது இல்லை. தங்கள் தேவனாகி கர்த்தராயிருக்கிற நான் தங்களோடு இருக்கிறதையும் இஸ்ரவேல் வம்சத்தாராகிய தாங்கள் என் ஜனமாய் இருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். இது நான் இப்பொழுது உங்களுக்கு சொன்னேன். இது எசேக்கியேல் 34 இருக்குது. அதை என்ன செய்யுங்க, சந்தேகம் இருந்தால் வாசித்து பாருங்க. எசேக்கியேல் 37 அதிகாரம் 1-14 வரை. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4 இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன்,
என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அவ்வளோதான். கர்த்தராகிய தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆவிக்குள்ளே கொண்டு போய் ஒரு பள்ளத்தாக்கு நிறைய எலும்புகளாய் ஆயிரக்கணக்கில் ஆயிரமான எலும்புகளாய் இருக்கிற பள்ளத்தாக்குக்கு கொண்டு போய் அங்கே கொண்டு காமிக்கிறார். எல்லாம் இத்துப்போன எலும்புகளும் மண்டை ஓடுகளும் எலும்பு துண்டுகளுமா இருக்கு. அதில் நாம் ஒரு மண்டை ஓடு இருக்கும், நம்முடைய மண்டை ஓடு இருக்கும், நம்மளுடைய துண்டு எலும்பு இருக்கும். நிச்சயமாக இருக்கும். நம்மளுடைய மண்டை ஓடு, என் மண்டை ஓடு இருக்கும், என் துண்டு இருக்கும், உங்கள் மண்டை ஓடு இருக்கும், உங்களுடைய துண்டு எலும்பு கிடக்கும். இப்படி பலருது இருக்கும். அப்படி எல்லாம் கிடக்குது. எல்லாமே அப்படி கிடக்குது, கொட்டி கிடக்குது. நான் சொல்கிறது 1000 லட்சம் கூட இருக்கலாம், அப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் 4ஆம் வசனத்தில் சொல்கிறார், 3ஆம் வசனத்தில் சொல்கிறார், எசேக்கியாவை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். அவர் என்னை நோக்கி, மனுப்புத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? இதுங்க தேருமா தேராதா? நான் நடத்தி கொண்டு போகிற வழியில் இதுங்க தேருமா தேராதா? நான் வச்சிருக்கிற விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு இதுங்க தேருமா தேராதா? நான் சொன்ன வார்த்தைகள் இவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு, என் சித்தை நிறைவேறுவதற்கு இதுங்க தேருமா தேராதா? நான் சொன்னவைகளை இவர்கள் பெற்றுக்கொள்வார்களா? பெற்றுக்கொள்வதற்கு இதுங்க தேருமா தேராதா? தேருமா? அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர், எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். இந்த மண்டவோட இந்த எலும்புங்களை ஊற்றியெல்லாம் யாருக்கு தெரியும்? இருக்கீங்களா? இருக்கிறோம். யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறார். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. அந்த உலர்ந்த எலும்புகள்லாம் யாரு? அவருடைய பிள்ளைகளாகிய நாம தான். அங்கே கொட்டி கிடக்கிற மண்டவோடும் துண்டு எலும்புகளும் யார் தான்? நாம தான். மனிதன் ஒரு நாள் இறந்து போகிறான், மண்ணுக்கு போகிறான். எறும்புகளும் பூச்சிகளும் புழுக்களும் அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் சாப்பிடுது. நல்ல வெயிட்டான பாடி கிடச்சிருக்குது, நல்ல சாப்பிடுது. எல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாம் சாப்பிட்டு கம்ப்ளீட்டாக முடித்த பிறகு என்ன தான் இருக்கும்? எலும்பு கூடு தான் இருக்கும். கொஞ்ச நாள் அதுவும் என்ன செய்யாது, விழா எலும்பெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால குயிக்காக சாப்பிட்டு முடிச்சிடும். எது தான் இருக்கும்? மண்டை ஓடு தான் இருக்கும். அதில் கண் இருக்குமா? அதுக்குள்ளே இருக்காது. அதை நினச்சி பார்த்துக்கணும். ஒரு நாளிலே அந்த குழிக்குள்ளே நான் ஒரு மண்டை ஓடாக, துண்டு எலும்பாக அங்கே இருப்பேன். அது நினைக்கும் போது எப்படி இருக்கும்? 1ஆம் தேதி அதுவுமா குழிக்குள்ள மண்டை ஓடும் துண்டு எலும்புவோன்னு. இந்த எலும்புகளை குறித்து தான் அவர் இங்கே எழுதி வச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட நம்மளுடைய மனதின் நிலைமை, நம்மளுடைய பொருளாதார நிலைமைகள், நம்முடைய காரியங்கள் ஒன்றும் இதுகாரம் சொல்லி வாய்க்காதிருக்கிறதுனால தேவன் இல்லாதவர் அல்ல, இருக்கிறார். அவர் பொல்லாதவர் அல்ல, நல்லவராகத்தான் இருக்கிறார். சர்வ வல்லவராகத்தான் இருக்கிறார். நாம் பொய்யர், அவர் சத்தியவரன். அவர் சொன்ன சொல்லிலே அவர் நிலை நிற்கிறவர். நாம் அவருக்கு சொன்ன சொல்லிலே நிலை நிற்காதவர்கள், நிலை நிற்காமல் போனவர்கள். நாம் பிழை உள்ளவர்கள், அவர் பிழையற்றவர். அவர் என்றைக்குமே தகுதி உள்ளவர், நாம் தகுதியற்றவர்கள். ஆமென். தகுதி அவராலே, அவருடைய மன்னிப்பின் இரத்தத்தினாலே நமக்கு கிடைக்குது. அப்போ கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், அவருடைய விருப்பம் என்ன? இப்படிப்பட்ட இந்த எலும்புகள் கட்டாயம் என்ன செய்யப்பட வேண்டும்? உயிரடைய வேண்டும். நேரம் கிடக்குது, உயிரடைய வேண்டும். அதனால தான் இப்படி ஒரு சுருக்கமாக சொல்லப்படுகிறது 11ஆம் வசனத்தில். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுப்புத்திரனே,
இந்த எலும்புகள் யார் என்று சொன்னால் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. நாம தான், அவருடைய பிள்ளைகளாகிய நாம தான். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அப்படின்னா தேவன் மேலே வச்ச விசுவாசமும் நம்பிக்கையும் போயிடுச்சு. தேவன் மேலே வச்சிருந்த தேவ வார்த்தையின் மேலே, தேவ வசனத்தின் மேலே, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேலே, தேவன் அவரவருக்கு கொடுத்திருக்கிற வேலைகளையும் பணிகளையும் கடமைகளை குறித்த காரியத்தில் தேவன் செய்வேன் என்று சொன்ன காரியத்தில், பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுவிப்பேன் என்று சொன்ன காரியத்தில், உங்கள் கடனெல்லாம் அடைப்பேன் என்று சொன்ன காரியத்தில், உன் நோயை குணமாக்குவேன் என்று சொன்ன காரியத்தில், உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்ன காரியத்தில், உன்னை நற்சீர் பொருந்து செய்வேன் என்று சொன்ன காரியத்தில், என்னென்ன கர்த்தர் எல்லாம் நல்ல நல்ல காரியங்களை நம் வாழ்வில் செய்வேன் என்று சொன்னவைகள், நாம் கேட்டவைகள், அவர் சொன்னதை நாம் பெற்றுக்கொண்டவைகள், வெளியரங்கமாய் பெற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறவைகள், அதுதான் சொல்லப்படுகிறது. எங்கள் நம்பிக்கை அவர்கள், இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து, நாம் பேசுகிற வார்த்தைகள், நாம் சிந்திக்கிறவைகள், யோசிக்கிறவைகள், செயல்படுகிற மனுஷர் நம்மை தூண்டுகிற காரியங்கள், நம்மை உசுப்பேத்துகிற காரியங்கள், பிரிவினைக்கு நம்மை தூண்டுகிற, நித்தமும் பிரிவினையே கட்டவிழ்க்கிற கிரியைகள், பகையையே கட்டவிழ்க்கிற கிரியைகள், பகையே கட்டவிழ்க்கிற கிரியைகள், சூழ்நிலைகள் எல்லாம் நிலைத்திருக்கும், இந்த சூழ்நிலை நம்மை விட்டு மாறவே மாறாது என்று சொல்லுகிற எலும்புகள், அந்த எலும்புகளாலே வருகிற குத்துதல்கள், அதனாலே வருகிற குத்துதல்கள், பீறல்கள், அதெல்லாம் வருகிற தாங்க முடியாத பீறல்கள், அதில் வருகிற பீறல்கள், எவ்வளோ நாளைக்கு இப்படி, எத்தனை நாளைக்கு இப்படி, ஒருபோதும் இது தேவனுடையது அல்ல, இது தேவ வார்த்தையே கிடையாது, இது தேவனுடைய நடத்துதலே கிடையாது, நாம் தேவனுக்கு காத்திருப்பது நல்லதல்ல, தேவனுக்கு காத்திருப்பதில் புரோஜனமே இல்லை என்று சொல்லி நம்மை நாமே தான் தப்பித்து கொள்ள முடியும், நம்மை நாமே தான் விடுவித்து கொள்ள முடியும் என்று சொல்லப்படுகிற அத்தனை சாத்தானுடைய எலும்புகள் அவைகள் ஒருபுறம் உலர்ந்த எலும்புகளா, ஏற்கனவே உலர்ந்த எலும்புகள், தேவனுடைய சாரமும் சத்தமும் ஏற்றப்பட்டவர்களுடைய எலும்புகளில் இருக்கிற சாரமும் சத்தமும் குறைஞ்சி 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 குறைந்து 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 அவைகள் எல்லாம் இப்போ என்ன ஆயிற்று, உலர்ந்த எலும்புகளாய் போயிற்று. ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்தவர்களிடம் சொல்ல வேண்டியது என்று தான் அப்படி சொல்லிட்டு பிரேத குடியில் இருந்தனா இப்படிப்பட்ட எண்ணங்களும் இப்படிப்பட்ட வார்த்தைகளும் நித்தமும் ஓயாமல் பிரச்சனைகளை உண்டு பண்ணி குத்தி கொண்டு, தேவனை சார்ந்து தேவனை நோக்கி அபாயமிடாதபடி தேவனை நோக்கி கூப்பிட்டு நித்தமும் தேவனை கூப்பிட்டால்தான் அவரவர்களுக்கும் உரிய நன்மைகள், அற்புதங்கள் கர்த்தரிடத்திலிருந்து தான் வருமே தவிர எந்த மனுஷனிடத்திலிருந்து வருவதில்லை. அவன் நமக்கு தயவு பாராட்டுவதும் இல்லை, இரக்கம் பாராட்டுவதும் இல்லை, நம்மை குறித்த நினைவுகள் அவனுக்கு இருக்க போவதில்லை. இன்று சாப்பிட்டாயா, நாளைக்கு சாப்பிட்டாயா என்று அவன் நினைப்பதும் இல்லை. இன்று உறங்கினானா இல்லையா, சுகமா இருக்கிறானா, சுகமா இல்லை, அல்லது சுகமானானா என்பதை கூட அவன் நினைவில் வைப்பது கிடையாது. நம் தேவன் ஒருவர் மட்டும்தான் நம்மை நினைக்கிறவர், நம்மை நித்தமும் நினைக்கிறவர் ஒருவர்தான். சரியானபடி பாடம் நடத்தி அனுபவத்திலே கொண்டு நடத்தும் பொழுது இந்த அனுபவத்திலிருந்து விலகாதபடி நிலைத்திருப்போமானால் நலமாயிருக்கும். நம்மளது நிழலை போல வருகிறவர் அவர் ஒருவர் தான். ஆமென். நம்மளுடைய மறைவிடமும் உறைவிடமும் தஞ்சமும் புகலிடமும் அடைக்கலமாக இருக்கிறவரும் அவர் தான். நமக்கு ஒத்தாசை செய்யும் பர்வதமும் அவர் தான். ஆமென். நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான். மனுஷர் கேட்பது போல் கேட்டு நமக்கு ஒன்றும் செய்யாதிருப்பார்கள், ஆனால் தேவன் கேட்டு அதை எப்படி செய்யணுமோ அதை செய்கிறவராக இருப்பார். அந்த தேவன் சொன்னார், நான் உனக்கு செய்வேன். அப்போ இந்த பிரேத குழியிலேனா அப்படிப்பட்ட சுபாவங்கள் எல்லாம் பிரேத குழியில் இருக்கிற நாற்றத்தை போல, அதுக்கு அப்படி இருந்தாலும் அதுக்குள்ளே இருந்து உங்களை தூக்கி எடுத்துருவேன். நம்மளை தூக்கி
எடுத்துடுவேன், நம்மளை தூக்கி எடுத்துடுவேன். அப்போ சொல்கிறார், உங்களை பிரேத குழியிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். உங்களுக்குரிய நன்மையில், உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தில், உங்களுக்குரிய தேவ சித்தத்தில் வைத்திருக்க உங்களை என்ன செய்வேன்? வைப்பேன் வைப்பேன் வைப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை சொன்னேன், இதை செய்வேன். இதை சொன்னேன், இதை செய்வேன். யாரை பார்த்து சொல்லுகிறார்? உலர்ந்த எலும்புகளாகிய மண்டவோடும் எலும்பு துண்டுகளுமாயிருக்கிற நம்மை பார்த்து தான், நம்மை பார்த்து தான், இது என்னையும் உள்பட தான் பார்த்து தான் சொல்கிறார். எங்கள் நம்பிக்கை அற்றுப்போகுதே. நம்பிக்கையை அற்றுப்போகத்தக்கதாக மனுஷர் உழுக்குகிறார்கள். மனுஷர் உழுக்குகிறார்கள். மனுஷர்கள் உழுக்குகிறார்கள் உழுக்குகிறார்கள். சாத்தானின் கைப்பாவைகளாக இருந்து உழுக்குகிறார்கள் உழுக்குகிறார்கள். அதற்கு தங்களுடைய வார்த்தையினுடைய எல்லைக்கு மீறி வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். எல்லையை மீறி பயன்படுத்துகிறார்கள். எங்கள் நாவு எங்களுடையது, எங்கள் நாவு எங்களுடையது, வாய் எங்களுடையது என்று சொல்லி வானவிலாவில் அவர்கள் சொலற்றினாலும் அவைகள் உயிரடைமோ உயிரடையாதோ, ஆனால் தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கிறோம் என்று சொல்லுகிற உலர்ந்த எலும்புகள். என்ன எலும்புகள்? உலர்ந்த எலும்புகள். நம்பிக்கை அற்று போயிற்றே என்று சொல்லுகிற நம்மை போல் இருக்கிற உலர்ந்த எலும்புகள் கர்த்தராலே உயிரடையும். சதைகள் எல்லாம், எலும்புகள் எல்லாம் அவரவர் எலும்புகள் எல்லாம் ஒன்று கூடும். அவரவர்களுக்குரியது எல்லாம், அந்தந்ததுக்குரியது எல்லாம் ஒன்று கூடி வரும். அவரவர்களுக்குரிய நரம்புகள் எல்லாம் அவராலே உண்டாகும். அவர் அந்த எலும்பு, அந்த நரம்புகளை எல்லாம் சேர்த்து தோள்களை மூடி ஆவி உண்டாக கடவுது என்று சொன்னபோது கர்த்தருடைய ரத்தம் அதற்குள்ளே போய்விடும். கர்த்தருடைய ரத்தம் உள்ளே போனாதான் எந்திரிச்சு நிற்கும். அவருடைய ரத்தம் போனாதான், அவருடைய மன்னிப்பின் ரத்தம் போனாதான் அதை வேலை செய்யும். அந்த மன்னிப்பின் ரத்தம் கடந்து வரும். தகப்பனுடைய மன்னிப்பின் ரத்தம் பிரேத குடியிலே தான் இருக்கிறோம். அது பரிசுத்தமான இடம் இல்லை. ஆனால் பரிசுத்தருடைய மன்னிப்பின் ரத்தம் அந்த பிரேத குழிக்குள்ளே வந்து நம்மை தூக்கி எடுத்து, அவர் சொன்ன எசேக்கியேல் 34 சொன்னபடி, எசேக்கியேல் 34 அதிகாரத்தில் 27-30 சொன்னபடியும், எசேக்கியேல் 36 அவர் சொன்ன வார்த்தையின்படியும், இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையின்படி அவர் உலர்ந்த எலும்புகளாகிய நமக்கு அவர் செய்வார். உலர்ந்த எலும்புகளாகிய நமக்கு அவர் செய்வார். செய்து அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவார். இந்த வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். திருவிருந்திற்கு ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனை, இந்த புதிய நாளும் புதிய மாதத்துக்குள்ளே எங்களை பிரவேசிக்க செய்தாலும் ஆண்டவரே, நாங்கள் உலர்ந்த எலும்புகளாக இருக்கிறோம் என்பதை நீர் நன்றாக அறிவீர். ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? தேவரீர் அதை நீரே அறிவீர் என்று ஆண்டவரே உம்முடைய தீர்க்கதரிசி உம்மிடத்தில் சொன்ன பொழுது, அதை அறிந்தவராகிய நீர் அவைகள் உயிரடைய வேண்டும் என்கிற உம்முடைய விருப்பம், அவைகள் மகா சேடைகளாய் திரளாய் எழுந்து உம்மாலே எழுந்து நிற்க வேண்டும். அதற்கு உம்முடைய மன்னிப்பு, உம்முடைய வல்லமை ஆண்டவரே, உம்முடைய ஆவி வேண்டும். அவைகளை தர நீர் சித்தமுள்ளவராகி ஆண்டவரே, பள்ளத்தாக்கிலே உலர்ந்த எலும்புகளாய் கொட்டி கிடக்கிற உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை உம்முடைய ஆவியின் வல்லமை கடந்து வந்து, உயிர்த்தெழுந்த உம்முடைய வல்லமை, மன்னிப்பின் வல்லமை கடந்து வந்து உயிரடையும்படி செய்து, சேனைகளின் திரளாய் எழுந்து நிற்கும்படி செய்து, பிரேத குழியிலிருந்து வெளிப்படும்படி செய்து, நீர் சொன்னவைகளை நிறைவேற்றி எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, எங்கள் நம்பிக்கை முற்றிலுமாய் அற்று போயிற்று என்று சொல்லுகிற உலர்ந்த எலும்புகளுக்கு
கலத்தர் பலத்த காற்றாக ஒரு கீர்த்திய நாற்றாக எழும்பி வந்து உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை வாழ்வுற செய்து மீட்டு வாழ்வுற செய்து உம்முடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றி கைவிடாமல் காக்கிற உம்முடைய கிருபையின் வல்லமைக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். தேவரீர் இதை சொன்னீர், சொன்னபடி செய்து உமது நாமத்தை மைமைப்படுத்துவதற்காய் கோடி ஸ்தோத்திரம். எங்களை ஒருபோதும் விட்டு விலகாதவரே, கைவிடாதவரே, மறவாதவரே, மனுஷனை போல நடந்து கொள்ளாதவரே, மனுஷனை போல் இராதவரே, தேவனாகவே இருக்கிறவராகவே இருக்கிற எங்கள் கைவிடாதவரே, எல்லா சூழ்நிலையையும் மாற்றி மகத்தான ஜெயத்தை கட்டளையிட்டு தேடி பார்த்தாலும் கடனும் வட்டியும் காணக்கூடாதபடி செய்து சந்திக்கிற அத்தனை பிரச்சனைகளை அழித்து குடும்பங்களிலே நல் விசேஷங்கள் நல் காரியங்கள் எல்லாம் நடைபெறும்படி செய்து கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகா மகிமைப்படுத்தும்படியான கிருபையும் பாக்கியத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்து நான் உனக்கு செய்வேன் என்று சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி தம்முடைய தகப்பனே தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உம்முடைய பரிசுத்த இரத்தத்துக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம்